ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கொலோசையர் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களை பார்த்து மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நீங்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூர்ந்தால் அவர்கள் தன்னால் கீழ்ப்படிவாங்க. நான் யாரு? உன்னை அடக்குவதற்காக தான் நான் உனக்கு கணவனாக வந்திருக்கிறேன். நீ எனக்கு பணிவிடை செய்யணும். நீ எனக்கு பணிவிடை செய்வதற்காக தான் கடவுள் உன்னை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் பேசுகிற சில ஆண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள், வெறுப்பை காட்டாதிருங்கள். நீ என்ன லட்சணத்தில் இருக்க, அவளை பாரு அப்படின்னு மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய மனைவியை நீங்கள் கசந்து கொள்ளாதிருங்கள். எங்கள் அம்மா வைக்கிற குழம்பெல்லாம் என்ன ருசியாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கசந்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் அன்பு கூர்ந்தால் இந்த கசப்பு உணர்வு வரவே வராது. தன் மனைவிகளில் அன்பு கூறுகிறவன் அவள் எப்படிப்பட்ட ருசியற்ற குழம்பை வைத்தாலும் கூட்டை வைத்தாலும் ரொம்ப ருசியாக இருக்குது என்று தான் நினைத்து சாப்பிடுவான். ஒருவேளை கொஞ்சம் குறையாக சாப்பிடுவானே ஒழிய மற்றபடி கசந்து கொள்ளாதபடி, வெறுப்பாய் பேசாதபடி இருக்கக்கூடியவனாக தன்னை மாற்றிக்கொள்வான். இவ்வளத்துக்கு முக்கிய காரணம் மனைவிகளில் அன்பு கூறுதல் என்பது முக்கியம். இந்த அன்பு கூறுதல் வந்துவிட்டால் பெற்றோரை காட்டிலும் மனைவியை அதிகமாக நேசிப்பான். அது முக்கியம். தன்னுடைய பெற்றோரை காட்டிலும். அதே போல் அந்த அன்பு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, புருஷர்கள் தங்கள் மனைவிகளில் அன்பு கூறக்கூடிய பலனையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.